மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபோன் 16 சீரிஸ் மாடல்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. அதில் உள்ள சிறப்பம்சங்கள் குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. ஆப்பிள் நிறுவனம் ஐபோன் 16 சீரிஸ் மாடல் போன்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி இரவு இதற்கான முழுமையான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இப்போ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் இதுல ப்ரோ மாடல்களுக்கு தான் அதிக வரவேற்பு இல்ல எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு நாம குறிப்பிடலாம். ஐபோன் 16, ஐபோன் 16 பிளஸ் மாடல்களும் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இதுல இதுவரைக்கும் 4 நிறங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா அதுல வெள்ளை, கருப்பு நிற டைட்டானியம் உள்ளிட்ட கலர்கள் எல்லாம் வரவேற்பு பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா 16 ப்ரோ மாடல்ல டிஸ்பிளேவை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருக்காங்க 15 ப்ரோவை விட. இப்போ 16 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச் டிஸ்பிளே இருக்கும். அதுவே 16 ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6.9 இன்ச் டிஸ்பிளே சைஸ் இருக்கும். அதே மாதிரி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த ப்ரோ சீரிஸோட முக்கியமான அம்சம் அப்படின்னு நாம குறிப்பிடணும். இப்போ மற்ற நிறுவனம் கூகுள் மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரொம்ப முன்னாடியே கொண்டு வந்துட்ட சூழல்ல ஆப்பிள் நிறுவனம் இதுல பின்தங்கி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனா இப்போ பிரைவசி கன்சர்ன்ஸோட இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை இவங்க அறிமுகப்படுத்திருக்கிறதா அவங்க விளம்பரப்படுத்துறாங்க. இதுல முக்கியமான விஷயம், நம்ம என்னதான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணாலும் நம்மளோட டேட்டாவை ஆப்பிள் நிறுவனம் எடுக்காது அப்படின்ற வாக்குறுதி இந்த அறிமுகத்துல அவங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இதுல மற்றும் ஒரு முக்கியமான அம்சம் கேமரா வசதிகள். நம்ம டிசைன்ல நோட் பண்ணியிருப்போம் 16 பொறுத்த வரைக்கும் முன்பே செய்திகள் வெளிவந்தது. இப்போ வெர்டிகல்ல கேமரா இருக்கு. அதே மாதிரி இதோட குவாலிட்டி எல்லாம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர எக்ஸ்ட்ராவா ஒரு கேப்சர் பட்டன் 16ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அது ரொம்ப நம்ம ஹார்டா அதை பிரஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ரொம்ப லைட் டச்லேயே நம்ம அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். லேண்ட்ஸ்கேப், வெர்டிகல்னு 2 மோட்லையுமே அதை நம்ம பண்ணலாம். அந்த கேப்சர் பட்டன் ஒரு முக்கியமான அம்சம். அது மட்டும் இல்லாம A18 ப்ரோ சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 15 பொறுத்த வரைக்கும் A16 பயோனிக் சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது இன்னும் அட்வான்ஸ்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து ரொம்பவே இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் யூஸ் பண்றது. இதோட பவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தோம்னா 16 ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் விலை 1,44,990. இதுவே 16 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 1,19,900 ரூபாய் சொல்லப்பட்டிருக்கு. இது ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ் லான்ச் ஆனப்போ இருந்த விலையை விட 15% குறைவா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஐபோன் 16 பிளஸ் 89,900, 16 79,900 இந்த விலைகள்ல அறிமுகமாகி இருக்கு. அதே மாதிரி இது தவிர செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் இதுக்கு முன்பதிவு செய்யலாம்னு பதிவு செய்யற தேதியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் இது விற்பனைக்கு வெளிவந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபோன் மாடல்கள் மட்டும் இல்லாம ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10 ஏர்பாட்ஸ் 4 இந்த முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 10 பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்பவும் மெல்லிசான ஒரு டிசைனை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஏர்பாட்ஸ் 4 பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம தலையசைவுகள் மூலமாகவே கால் அட்டென்ட் பண்ற வசதி, அதே மாதிரி சிரிக்கு ரெஸ்பாண்ட் பண்ற வசதி எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு.